ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ போடுறேன். எதுவும் கண்டென்ட் இல்லை, அதே கண்டென்ட் தான். சரி போடுவோமே அப்படின்றத தான் போடுறேன். நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி டியூட்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. ஸோ ஃப்ரைடே காலையில் ஒரு 6 மணிக்கு எழுந்துச்சி ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இப்போ வந்து டீ குடித்தாச்சு. டீ குடிச்சிட்டு இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து திவானியா வந்து வெளியில் போட்டுருக்காங்க டென்ட்டு போட்டு போன மாதம் டென்ட்டு போட்டது. ஆனாலுமே வந்து சாயங்காலத்தில் மட்டும்தான் அங்கே உட்காடுறாங்க. காலையில் வந்து பார்த்திங்கன்னா வெயில் அடிக்கிறதால ஃபுல்லாக அனல் இருக்கும் அந்த டென்ட்டுக்குள்ளார. அதனால் வெளியில் ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல டேபிள் சேர் போட்டு அங்கே உட்காடுறாங்க. ஸோ இப்போ அங்கேருந்து வந்து நம்ம எடுத்துகிட்டு வந்த டீ காஃபி நேற்று போட்ட ஃப்ளாஸ்க் எல்லாமே, ஸோ இதெல்லாமே க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அடுத்தது கொஞ்சம் இந்த ஏரியா க்ளீன் பண்ணிவிட்டு செடிங்களுக்கு தண்ணி ஊற்ற வேண்டியது இருக்குது. ஸோ இதுதான் இப்போ டியூட்டி. இதை முடிச்சுட்டு க்ளீனிங் முடிச்சுட்டு நம்மளுக்கு இன்னொரு ஆளும் இருக்காப்புல, புதுசாக வந்த பையன். அவனும் கொஞ்சம் வேலை பார்ப்பான். நம்ம வந்து கொஞ்சம் வேலை பார்த்தோன்னா அவன் கொஞ்சம் வேலை பார்ப்பான். இதுக்கு முன்னாடி வந்து 1 மாதம் ஆயிடுச்சு. அந்த பையன் வந்து பங்காளி. அவன் 1 மாதமாக நம்மளுக்கு இந்த கூட ஹெல்ப் பண்ணுறதால நம்மளுக்கு கொஞ்சம் வேலை கம்மி. அதனால் இப்போ 2 பேரும் சேர்ந்து, இன்னும் அவன் ஏந்திரிக்கல, நம்ம அதுக்குள்ளே கொஞ்சம் வேலை முடிப்போம். அவன் ஏந்திச்சு வந்து அவங்க கொஞ்சம் வேலை முடிச்சிடுவான். ஸோ முடிச்சுட்டு நம்ம உள்ளார போயிட வேண்டியதான். கொஞ்சம் சீக்கிரமாக உள்ளார போயிடலாம். இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா 10-10:30 ஆகிடும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் வெளியே உள்ளார போகிறதுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9-9:30க்கெலாம் வந்து ஒரு மணி நேரம் கம்மியாகும். அதுக்குள்ளே வேலையை முடிச்சுட்டு நம்ம உள்ளார போயிடலாம். ஸோ இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றதை பார்ப்போம். ஸோ இந்த க்ளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன். ஹலோ மக்களே, இப்போ வந்து இதுதான் நம்மளுடைய தோட்டங்க. அது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடும் ஒரு தோட்டம் இருக்குது, இந்த சைடும் கொஞ்சம் இடம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா தெரியும். இப்போ வந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ வந்து டிஃபன் சாப்பிட போகிறோம். என்ன டிஃபன் பார்த்திங்கன்னா ரொட்டி, ஹிரானி ரொட்டின்னு சொல்லுவாங்க. இது ஹிரானி ரொட்டி. அதுக்கப்புறம் வந்து அந்த திக் க்ரீமுன்னு ஒன்று இருக்கும், அந்த க்ரீமு. அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு சீஸ் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஜைத்தூன், அதாவது என்ன சொல்லுவாங்க, ஆலிவ் பழம். இந்த ஆலிவ் பழம் இருக்குது. ஸோ இதுதான். இது வந்து நேற்று வந்து ஓனர் சாப்பிட்டாங்க. சாப்பிட்டது போக மீதி இருந்தது, அதுதான் வச்சு சாப்பிட்றோம். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து இப்போ டிஃபன் முடிக்க போகிறோம். டீ போடவே இல்லை. எப்பயுமே கொஞ்சோண்டு டீ போடுவேன் சின்ன பாத்திரத்தில். டீ வந்து போட முடியல, டைம் இல்லை. ஸோ டிஃபன் சாப்பிட்டுட்டு நம்ம கெட்டில் ஒரு சின்ன டீ போட்டுப்போம். இப்போ டிஃபன் சாப்பிட்டுட்டு உள்ளார போக வேண்டியதான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தொழுகைக்கு போகணும். ஓகே, அடுத்தது கண்டினியூ பண்ணுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெஷ்அப் ஆயாச்சு. இப்போ வந்து தொழுகைக்காக பள்ளிவாசலுக்கு போயிட்டுருக்கேன். டைம் ஆகிடுச்சு. அதாவது சக்கர் ஓகே முஷ்கூர். ஸோ அங்கே பள்ளிவாசல் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 வாரமாக வந்து மூடி இருக்குங்க. ஜும்மா வந்து மூடிடுறாங்க பள்ளிவாசல். எதனாலன்னு தெரியல, அங்கே மூடி இருக்குது. அதனால் வந்து ஆப்போசிட்டில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. முன்னாரா தெரியுதுங்களா, இருக்குது பாருங்க. ஸோ அங்கே தான் போகிறோம். ஸோ அந்த பள்ளிவாசலுக்கு தான் போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு தொழுதுட்டு வருவோம். ஆக்சுவலாக எப்பயுமே வந்து ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே போயிடுவேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. வாங்க சொல்லிட்டாங்க இன்னொரு 10 நிமிஷத்தில் தொழுகை. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா 11:30 ஆகுதுங்க. அதாவது நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா 1:15க்கு தொழுகை வரும், இல்லை 1:30க்கு தொழுகை வரும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைம் வந்து மாறிட்டே இருக்கும். ஸோ இப்போ குளிர்காலன்றதால வெயில் அதிகமாக குளிர்காலன்றதால டைம் வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும். காலையில் தொழுகை, அதே மாதிரி வந்து இப்போ தொழுகை வந்து பார்த்திங்கன்னா 11:30 மணிக்கு, 11:40க்குலாம் இங்கே தொழுகையே முடிஞ்சிடும். நம்ம ஊரில் 1:15 1:30க்கு தான் தொழுகையே முடியும். ஸோ அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதே மாதிரி எல்லா தொழுகையும் முடிஞ்சிடும், சீக்கிரமாகவே முடிஞ்சிடும். அதே மாதிரி சன்செட் வந்து பார்த்திங்கன்னா 5:30 மணிக்கெலாம் இங்கே சன்செட்டே ஆகிடும். ஸோ டைம் வந்து அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ பக்கத்தில் வந்தாச்சு. வாங்க அப்படியே பள்ளிவாசல் போயிட்டு தொழுதுட்டு வரோம். அங்கே வந்து 3 வாரமாக பள்ளிவாசல் மூடி இருக்குது. என்ன ரீசன் தெரியல. ஒரு சில பள்ளிவாசல் வந்து மூடிடுறாங்க, எதனாலன்னு தெரியல. தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம வீடியோ பார்க்குறவங்க. ஸோ நான் தொழுகை முடிச்சுட்டு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டே டியூன்.
அஸ்ஸலாமு அலைக்கும். தொழுதுட்டு வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போயிட்டு ஒரு மணி நேரம் கழித்து லஞ்ச் என்னன்றதை பார்ப்போம். ஸ்டே டியூன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மணி வந்து 1:30 ஆகுது. இப்போ வந்து சாப்பிட்றதுக்காக வந்திருக்கேன். இதோ இங்கே என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸு, அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு முருங்காய் போட்டு இது தொட்டுக்க மாதிரி செஞ்சுருக்காரு. நேற்று வச்ச கறி குழம்பு, கறி இருந்துச்சு, ஒரு 2 பீஸ் எடுத்துக்கிட்டேன். இதில் இருந்த குழம்பே வந்து போட்டுக்கிட்டேன். முருங்காய் உருளைக்கிழங்கு போட்டு ஏதோ ஒரு குழம்பு மாதிரி வச்சுருக்காரு. அதை வச்சே சாப்பிட்டுட்டு இதுதான் நம்மளுடைய லஞ்சு. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். வேறு என்ன டியூட்டி வருதுன்னு தெரியல. எல்லாருமே வந்து 12 மணிக்கு தொழுகை முடிச்சுட்டு வந்தோமா, 12:30க்கெலாம் சாப்பிட்டுட்டு எல்லாம் தூங்கிடுவாங்க. ரூமில் வந்து போய் சாப்பிட முடியாது. அதனால் கிச்சன்லேயே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு நம்ம ரூமுக்கு போகலாம். மணி 1:30 ஆகிடுச்சு. சரி, சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுப்போம். வேறு என்ன டியூட்டி வருது அப்படின்றத கண்டினியூ பண்ணலாம். ஸ்டே டியூன். 2 மணிக்கு சாப்பிட்டு 1:30 மணிக்கு சாப்பிட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு மணி நேரம் தூங்கி எழுந்திரிச்சு. இப்போ மணி வந்து பார்த்திங்க அப்படின்னா மணி 4:30 ஆகுது. இப்போ ஜமியா போக சொல்லியிருக்காங்க. ஜமியா போயிட்டு என்ன பொருள் வாங்க சொல்லியிருக்காங்கன்றதை பார்ப்போம். வாங்க கிளம்பலாம். வண்டி ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஓட விட்ருக்கேன். ஸோ இப்போ வந்து கிளம்பி நம்ம ஜமியா போயிட்டு என்ன பொருள் வாங்க சொல்லியிருக்காங்கன்றதை பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம். வாங்க போகலாம். ஜமியா வந்தாச்சு. ஒரே ஒரு லெப்டான் ஐஸ் டீ பீச் ஃப்ளேவரு. ஸோ இந்த ஐஸ் டீ ஒன்று மட்டும் வாங்கிட்டு வர சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நோ சுகர் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஜீரோ சுகர் இல்லை. அதனால் இதுதான் வாங்கிட்டு போகிறேன். போய் பார்ப்போம் என்ன சொல்கிறாங்க. நைட்டு உள்ளார இருக்கிறவங்களுக்கு சமைச்சு அதில் சிக்கன் பிரியாணி இருந்துச்சு. சிக்கன் பிரியாணி எடுத்துக்கொண்டாங்க. அதுதான் சிக்கன் பிரியாணி எடுத்துகிட்டு வந்து சாப்பிட்டேன். மதியானம் வச்ச முருங்காய் தொட்டுக்கிட்டு. வெளிச்சம் இருக்கான்னு தெரியல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 10:15 ஆகுது. திவானி ஆளை வந்து இஷ்பிலியாவில் விடுறதுக்காக வந்தேன். இப்போ விட்டுட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு படம் பார்த்துட்டு இருந்தேன். அமரன் படம் தான், அதுதான் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்குள்ளே டியூட்டி முடிச்சுட்டு வந்தாப்புல. ஸோ கூப்பிட்டு வந்து இப்போ விட்டுட்டு இப்போ ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டுருக்கேன். இதோட நம்மளுக்கு டியூட்டி முடிஞ்சது. டியூட்டி வந்து நம்மளுக்கு எதுவும் வரல இன்றைக்கி அதிகமாக. இன்றைக்கி வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்து லீவு. இன்றைக்கி வந்து டே ஆஃப் எனக்கு. வெள்ளிக்கிழமை சிட்டிக்கு போயிருக்கலாம். ஆனால் நான் போகல. ஆனால் நான் எப்பயுமே அதிகமாக லீவ் எடுக்க மாட்டேன். நான் கூட போகிற ஒரு தம்பி விஜய் இருக்காப்புல. விஜய்க்கு வந்து இந்த வாரம் வந்து லீவு கிடையாது. அவனுக்கு வந்து அடுத்த வாரம் லீவ் வருது. அதாவது மாத கடைசி லீவு மட்டும்தான் அவனுக்கு வந்து மாதத்துக்கு ஒரு லீவு தான். நம்மளுக்கு வந்து மாதத்துக்கு 2 லீவ் இருக்குது. வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம், ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம். ஸோ இந்த வாரம் நான் போக வேண்டியது. இந்த வாரம் நான் போகல, வீட்டிலே தான் இருந்தேன். ஏதாவது டியூட்டி வரும், ஆனால் இந்த வாட்டி டியூட்டி எதுவும் வரல. அதனால் வந்து வீட்டிலே தான் உட்காந்துட்டு இருந்தேன். வீட்டுக்கு ஃபோன் பேசிக்கிட்டு அந்த மாதிரி தான். இந்த வீடு பாருங்களேன், செம்மையாக இருக்குங்க. இந்த ஒவ்வொரு வீடும் செம்மையாக இருக்கும். இந்த வீடு பாருங்கள் எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்ட்டு. ஆக்சுவலாக இந்த பார்க்கிங் லைட்லாம் இன்னும் போடல. அவங்க போட்டிருக்கோம். இப்போ டைம் ஆகிடுச்சு, அதனால் ஆஃப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு சில வீடெல்லாம் வந்து அப்படியே செம்மையாக இருக்குங்க. இங்கெல்லாம் வீடு பார்க்கவே ஆசையாக இருக்கும். இந்த சைட்லலாம் பாருங்கள் அவ்வளோ வீடுங்க அழகாக இருக்கும். இங்கே இன்னொரு வீடு வருது பாருங்கள், அதுவும் பக்காவாக இருக்குங்க. இதை பாருங்கள், மாளிகை மாதிரி இருக்கும். அப்படியே உள்ளறை என்ட்ரன்ஸுக்காக உள்ளறை எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனால் வெளியில் மட்டுமே பாருங்கள் எவ்வளோ பக்காவாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அங்கே பாருங்கள் ஒரு அரண்மனை மாதிரி இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம ஃபோன் வந்து டம்மி ஃபோன் தான். அதுக்கே வந்து நீங்கள் லைட்டிங் வெளிச்சத்தில் பார்ப்பீங்க, சூப்பராக இருக்கும். அது பாருங்கள், தெரியுதா? ஓகே. ஆக்சுவலாக ஒரு சிக்னலு அங்கே வந்து மேலே கேமரா இருக்குங்க. இங்கே எங்கெங்கே கேமரா இருக்குன்றதே நீங்கள் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. சிக்னலில் கேமரா இருக்கும். நீங்கள் ஒரு கார்னரில், ஒரு மெயின் ஏரியாவில் கார்னரு, ஒரு ஜங்ஷன் அப்படின்னா அந்த இடத்துல கேமரா இருக்கும். நம்ம எந்த இடத்துல ஃபோன் யூஸ் பண்ணுறோன்றதை பார்த்துட்டு நோட் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஃபைன் விழுந்துடும். அதனால தான் ஃபோனை கீழே வச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜகஜோதியாக இருக்கும் இங்கே இருக்கிற வீடெல்லாம். அதுவும் குளிர் காலத்தில் தான் அதிகமாக வந்து லைட் எல்லாமே போட்டு ஃபுல்லாக வைப்பாங்க. வெயில் காலத்தில் அவ்வளோவா லைட் யூஸ் பண்ண மாட்டாங்க. வெயில் காலத்தில் எல்லாமே லைட் ஆஃப் பண்ணி தான் இருக்கும். ஈவினிங் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நம்ம வீட்டில் திவானியாவில் வெளியில் உட்கார்ற மாதிரி எல்லாருமே நைட் டைமில் எல்லாம் வெளியில் உட்காந்துருப்பாங்க. அதனால் வீடு ஃபுல்லாக வந்து லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க. லைட் எல்லாமே பழசானதெல்லாம் புதுசாக மாற்றி வச்சுருப்பாங்க.
ஸோ புதுசாக வந்து அந்த ஸ்ட்ரிப் லைட் எல்லாத்தையும் போட்டு சூப்பராக டெக்கரேஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வீட்டு ஃபுல்லாக லைட்டு போட்டிருப்பாங்க. நம்ம இப்போ 10 மணிக்கு வந்ததால் ஒரு சில வீடு எல்லாமே வந்து அதுவும் இல்லாமல் இப்போ குளிர்காலம் இல்லையா, ஒரு சில வீட்டில் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் வந்து இந்த பாலைவனத்துக்கு போயிருப்பாங்க. நம்ம வீட்லேயும் போகிறப்ப நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன். ஸோ அந்த பாலைவனத்துக்கு வீட்டுக்கு போனாங்க, வீட்டிலேருந்து போயிட்டாங்க அப்படின்னா அந்த லைட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மற்றபடி வீட்டிலே இருந்தாங்க அப்படின்னா அந்த லைட் எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டியூட்டி இதோட முடிஞ்சுது. நம்ம நாளைக்கான வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஓகே, குட் நைட், பாய்.